அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனிப்பெயர்ச்சி பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2025ஆம் ஆண்டில் நடக்க போகுதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய பேருக்கு நன்மையாகவும் இருக்கும், சில பேருக்கு இதில் நிறைய கஷ்டங்களும் படுவாங்க, எச்சரிக்கையும் நிறைய சனி பகவான் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட இந்த சனி பெயர்ச்சி 2025லேருந்து 2027 வரைக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியில், அதாவது மீன ராசியில் சனி பயிற்சி உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் வீட்டில் நடக்கும் அப்படின்னும், இந்த பயிற்சி மார்ச் 29, 2025 அன்று நிகழும் என்றும், மற்றும் சனி ஜூன் 3, 2027 வரை மீனத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்படுது. சரி, இந்த ராசியை பார்க்கும்போது நீங்கள் 7.5 சனியினுடைய பிடியில் இருந்து விடுபட போகிறீங்க என்பதை உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயமாகவே சொல்கிறாங்க. மேலும் என்னென்ன தகவல்கள்லாம் சனி பயிற்சி பற்றி சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும், ஒருவேளை நீங்கள் மகர ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. போன இந்த சனி பயிற்சி நடக்கும்போது சனியினுடைய தாக்கத்தை என்ன மாதிரியான கஷ்டங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, உங்களுடைய ராசி என்ன என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 சனியினுடைய பிடியில் இருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க என்பது உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம். சவால் மற்றும் தடைகள் இருந்த காலம் முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். இனி உங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்வது நல்லது. மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்கள் நீங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம். வர இருக்கக்கூடிய இந்த நல்ல காலத்தை வரவேற்க தயாராக இருங்க அப்படின்னு தாங்க மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லணும். சரி, இந்த ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க பயிற்சியாக தான் இந்த பயிற்சி அமைய போகுது. உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழிலில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் காணக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் சிந்தித்து செயல்படுவீங்க. சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறக்கூடிய காலகட்டம். அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு துணை புரியக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய முயற்சிகளை ஆதரிக்கலாம். சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம், என்றாலும் அவற்றை நீங்கள் தைரியத்தோடு எதிர்கொள்வீங்க. உங்களுடைய தகவல் தொடர்பு திறன் மேம்படும். கடின உழைப்பு மற்றும் பணியிடத்தில் மதிப்பு பெறுவீங்க. நீங்கள் எண்ணியபடி தொடர்ந்து வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லப்படுது. உத்தியோகம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே முக்கியமான ஒரு விஷயம். அதில் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ, ஆனால் இனிமே உங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம். சரி, குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு மறையக்கூடிய காலகட்டம். புரிந்துணர்வு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆதரவு பெறுவீங்க. சகோதர சகோதரிகளுடன் நல்லுறவு காணப்படும். என்றாலும் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் எழலாம். உங்களுடைய கருத்துக்கு முரண்பட்டு அவங்க நடந்து கொள்வாங்க. ஒளிவு மறைவாற்ற பேச்சு உறவுல வெளிப்படையாக உங்களுக்கு இடைவெளியை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒற்றையர்கள் தங்களுக்கு ஏற்ற ஆத்ம துணையை இந்த காலகட்டத்தில் எளிதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்ப உறவில் அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இவையெல்லாம் வர்றது சகஜம்தாங்க. ஆனால் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு குழப்பத்துக்கு கொண்டு வந்து அதை மற்றவங்களையும் குழப்பி நீங்கள் சங்கடத்துக்கு உள்ளாக வேண்டாம். அதே போல் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்களாகவே தலையிட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஒரு சண்டை சச்சரவு நடக்குது அப்படின்னா உங்களால் முடிந்தால் அதை அமைதியாக விளக்குங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து அமைதியாக விலகிக்கோங்க. அதுதான் நல்லது உங்களுக்கு. எதிர்காலத்திற்கு நீங்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வழி. சரி, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி சாதகமான பலனை கொடுக்க போகுது. உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்ற துணை கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். திருமணமான தம்பதிகள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்யோன்யம் அதிகரிக்கும் என்றாலும் உறவு என்றால் சில சவால்கள் உங்களுக்கு அவ்வப்போது வந்து தான் சேரும். சோதனைகளும் எழதான் செய்யும். ஆனால் எனவே உறவில் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு அவசியம். திருமண உறவு இன்னைக்கு எவ்வளவு எளிதாக பிரியக்கூடியதாகவும் எவ்வளவு எளிதாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படிங்கிறது நாம் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பெரியதாக எடுத்துக்காமல் நீங்கள் அவ்வப்போது எதையுமே நீங்கள் தாண்டி வர்றது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய நிதிநிலை சீராக இருக்க போகுது. பண நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கடியில் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலகட்டம். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கலாம். இது உங்களுக்கு சற்று ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன்களை அடைத்து முடிப்பீங்க. பாதுகாப்பான நிதிநிலை இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதலீடு செய்யக்கூடிய எண்ணம் உங்களுடைய மனதில் தோன்றக்கூடியதாக இருக்கும். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். லாபத்தை ஈர்க்கக்கூடிய பல்வேறு முதலீட்டு திட்டங்களை நீங்கள் தேடுவதற்கும் இந்த நேரம் சிறந்ததாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, பட்ஜெட்டை உருவாக்கி உங்களுடைய செலவினங்களை கண்காணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. இது உங்களுடைய எதிர்கால நிதி மேம்பாட்டிற்கான யதார்த்தமான இலக்குகளை அமைக்க உதவும் என்றும் சொல்லப்படுது. சரி, இது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசிக்கார மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க, புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க, கல்வியில் பிரகாசிப்பாங்க, சிறப்பாக தேர்வுகளை எழுதி வெற்றி பெறக்கூடிய வகையில் திறன் உங்களுக்கு மேம்படும். சிலர் ஆராய்ச்சி படிப்பு துறையில் ஈடுபடலாம். அதில் நீங்கள் வெற்றியும் காண முடியும். தீவிர கவனம் மற்றும் அர்ப்பணிப்பு உங்களுடைய கல்வியில் புதிய உயரத்துக்கு உங்களை இட்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கனவு காணும் உங்களுக்கு இந்த கனவு நனவாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படலாம். வெளிநாட்டில் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு உண்டு. நீட் போன்ற சவாலான தேர்வுகளை சமாளிக்க இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். மேலும் முதல் முயற்சியிலேயே வெற்றி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் நீங்கள் எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். நீங்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த உடல்நல கோளாறுகளில் இருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய காலகட்டம். தியானம் மற்றும் யோகா உங்களுடைய மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். உங்களுடைய நோய் எதிர்ப்பு திறன் கூடக்கூடிய காலகட்டம். நாள்பட்ட நோய்கள் குணமாகலாம். நேர்மறையான நிலையை நீங்கள் பராமரிக்க உங்களுடைய மன ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க நினைப்பது நல்லது. அதிக சிந்தனை மற்றும் மன அழுத்த சூழ்நிலைகளை தவிர்க்கிறது சிறப்பு. சிறிய செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு எழலாம் என்றாலும் அவை குறுகிய கால மற்றும் எளிதில் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய அளவில் உடல் உபாதைகள் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த பரிகாரமாக இந்த வருடம் இந்த சனிப்பயிற்சி மூலமாக மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது நல்லது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் ஹனுமன் சாலிசாவை படிக்கிறது நல்லது. சனிக்கிழமையில் ஏழைகள் மற்றும் வீடற்றவங்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானமாக கொடுக்கலாம். சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் நாய்கள், காகங்கள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கறது ரொம்ப சிறப்புங்க. முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த ராசிக்காரங்க வேணாலும் இதை மேற்கொள்ளலாம். 12 ராசிக்காரர்களும் மேற்கொள்வது சிறப்பு தான். குறிப்பிட்டு இந்த சனிப்பெயர்ச்சி பலனாக இந்த ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. அதனால் நீங்களும் இது போல் மேற்கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு காணக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி பார்த்து நீங்கள் பயந்துக்க வேண்டாம். சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு சரியான முறையில் சனி நம்மை விட்டு போகும்போது நன்மையானது தான் செஞ்சுட்டு போவார்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம சனிப்பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டிலிருந்து 2027ஆம் ஆண்டு வரைக்குமான பலனை எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.